நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனையோ விசேஷமான திருத்தலங்களை நீங்கள் தரிசித்து கொண்டு வருகின்றீர்கள். அந்த விதத்தில் இன்னொரு சந்தோஷம் என்னவென்றால், வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இதை தரிசிக்க முடிகின்றது. எங்காவது செல்லாமல் காலை வேளையில் நாள் மிகவும் அற்புதமாக தொடங்குவதற்கு இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக இருக்கின்றது என்று நம்புகிறோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் வடக்கில் இருக்கும் ஒரு விசேஷமான தலத்தை நாம் காண இருக்கிறோம். எல்லோருக்கும் மிகவும் பிடித்த ஒரு தலம் இந்த தலம். இதுவும் ஒரு தீர்த்தாடன க்ஷேத்திரம். நாம் யாத்திரைகள் செல்லும் பொழுது சில க்ஷேத்திரங்களில் தெய்வத்தை தரிசிப்போம். ஆனால் சில க்ஷேத்திரங்களில் அந்த தீர்த்தத்தை தரிசித்தாலே போரும், எல்லாவித தேவர்களையும் தரிசித்து எல்லா தெய்வங்களையும் தரிசித்து அவர்களுடைய பேரருளை நாம் பெற்றதற்கு சான்றாக இருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைய தினம் ஒரு தீர்த்த தலத்தை தான் நாம் காண இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது ரிஷிகேஷ் என்னும் திருத்தலம். त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. எப்போவுமே நாம் வடக்கு செல்லும் பொழுது ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற ஸ்தலங்களை சென்று பார்த்துவிட்டு வந்தால்தான் அந்த யாத்திரையே முழுமையானது போல் இருக்கின்றது. அந்த விதத்தில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வது போல் ஆகின்றது. இன்றைய தினம் ரிஷிகேஷை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ரிஷிகேஷ் என்னும் இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ரிஷிகள் தவம் புரிந்து இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்த இடம். ரிஷிகள் முக்தி பெற வேண்டும் என்று வரங்கள் கேட்டு உடனே அந்த வரத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்த இடம் ரிஷிகேஷ். இந்த இடத்தில் ராமர் வந்து பூஜைகள் செய்து இருக்கிறார். இந்த இடத்தில்தான் கங்காதேவி தன்னுடைய பாத யாத்திரையை தொடங்குகின்றாள். கங்காதேவி பாய்ந்து அற்புதமாக எழில் சூழ இருக்கும் இந்த ரிஷிகேஷ் மிகவும் மகிமை கொண்டது. இந்த ரிஷிகேஷில் இருக்கும் இந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. கங்கை எவ்வாறு வந்தாள் என்ற கதையை நாம் அனைவரும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். பகீரதனின் தவத்தின் மூலமாக கங்காதேவி வருகின்றாள். அப்பேற்பட்ட கங்காதேவி இந்த இடத்தில் ஒரு தாய் போல கருணையோடும் அன்போடும் இருந்து நம் அனைவரின் பாவத்தையும் அகற்றி நமக்கு எல்லாவித நலன்களையும் செய்து கொண்டு வருகிறாள். இந்த கங்கைக்கு அருகே தர்ம சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் மிகவும் சரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு இருக்கும் இந்த கங்கை அவளுடைய ஊற்றிலிருந்து வரும் பொழுது 7 நீரோடைகளாக பிரிந்து செல்கிறாள். அப்படி நீரோடையாக பிரியும் பொழுது அவையெல்லாம் கீழ் பிரயாகையில் வந்து சேருகின்றது. இந்த பிரயாக் என்னும் இடம் அலகானந்தா மற்றும் பாக்யரதி நதிகளின் சங்கமமாகும். அலகானந்தா, பாக்யரதி இரண்டுமே புண்ணிய நதிகள் என்று கூறுவார்கள். கங்கையின் நீரோடை தானே இவைகள், அதனால் மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் மந்தாகினி, நந்தாகினி போன்ற நீரோடைகளும் இந்த கீழ் பிரயாகில் வந்து மிகவும் அழகாக சங்கமிக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நாம் சென்று நீராடினால் வாழ்க்கையில் முக்தி என்பது நமக்கு நிச்சயமாக கிட்டுகின்றது. அனைவரும் இந்த இடத்திற்கு அந்த நோக்கத்தோடே வந்து நீராடுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் முக்தி பெற வேண்டும் என்று நினைத்து இனிமேல் எந்தவித ஒரு ஜென்மமும் அவர்களுக்கு வேண்டாம் என்று எண்ணி இந்த இடத்தில் வந்து ஸ்நானம் செய்கிறார்கள். அப்படி ஸ்நானம் செய்யும் பொழுது அவர்களின் நம்பிக்கைக்கு ஏத்தாற்போல முக்தி நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த கீழ் பிரயாகில் இருக்கும் இந்த சங்கமத்திற்கு மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், பூர்வ காலத்தில் 33 கோடி தேவர்களும் இந்த கீழ் பிரயாகில் வந்து ஸ்நானம் செய்துவிட்டு செல்வார்களாம். இப்பொழுதும் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து ஸ்நானம் செய்துவிட்டு செல்வதாக வரலாறுகள் கூறுகின்றன. அப்படி தேவர்களே ஸ்நானம் செய்யும் இந்த சங்கமம் மிகவும் புனிதமானது அல்லவா? அந்த இடத்தில் நாம் சென்று நீராடினால் 33 கோடி தேவர்களை பூஜித்த பலனும் நமக்கு கிடைக்கின்றது. நம் பாவங்களிலிருந்து நமக்கு விடுபெற முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முக்தி என்பதும் கிடைக்கின்றது. புத்தி, சக்தி, முக்தி என்று சொல்லக்கூடிய
கூடிய செல்வங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிலையாக இந்த இடத்தில் ஸ்நானம் செய்வதின் மூலம் கிடைக்கின்றது. இந்த இடத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், எப்படி நாம் முன்னோர்களுக்கு வேண்டும் என்று கடன்களை எல்லாம் செய்கிறோம் அல்லவா, அவை அனைத்தையும் இந்த இடத்திலும் நாம் செய்ய முடிகின்றது. இந்த இடத்தில் செய்யும் பொழுது அதற்கான பலனும் மிகவும் முழுமையாக கிடைக்கின்றது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இந்த ரிஷிகேஷில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः. இந்த ரிஷிகேஷில் ஆலயங்கள் உள்ளன. இந்த ஆலயங்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் ஸ்நானம் செய்த பிறகு அன்றாடம் இறைவனை தொழுதல் வேண்டும். இதுவே நம் வாழ்வில் நமக்கு எல்லா வரங்களையும் அள்ளி தருகின்றது. நமக்கு வேண்டுவன எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றாடம் காலை எழுந்தவுடன் ஸ்நானம் செய்துவிட்டு முதலில் இறைவனை வழிபட வேண்டும். அதன் பிறகு நாட்களில் இருக்கும் அன்றாட கடமைகளை நாம் செய்தோம் என்றால் அந்த கடமை எல்லாம் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று சொல்வார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாட்களில் இருக்கும் அன்றாட கடமைகளை நாம் செய்தோம் என்றால் அந்த கடமை எல்லாம் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் இங்கு கங்கையில் நீராடிவிட்டு அதன் பிறகு நாம் தரிசிப்பதற்கு விசேஷமான சிவலிங்கம் இருக்கின்றது. சேஷ்நாத் என்று சொல்வார்கள். ஆதிசேஷனை, பாம்புகள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பவன், சேஷங்களுக்கு நாதன், அவனே சேஷ்நாத். அந்த சேஷ்நாத்தின் ஆலயம் இருக்கின்றது. அதாவது இன்னும் புரியும் வண்ணமாக இதை சொல்ல வேண்டும் என்றால் லக்ஷ்மணன் கோவில் என்று அழைக்கிறார்கள். ஆதிசேஷனானவர் ராமபிரான் அவதாரம் எடுக்கும் பொழுது அவருடன் லக்ஷ்மணனாக வந்தார். அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து சேஷ்நாத்தாகவும் அங்கு இருக்கின்றார். அப்பேற்பட்ட இடம் இந்த லக்ஷ்மணனாலேயே அமைக்கப்பட்ட இந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு வேண்டிய பலன்கள் எல்லாம் உடனடியாக கிடைக்கின்றது என்று ஒரு ஐதீகம் உள்ளது. ஒரு புறம் லக்ஷ்மணனின் கோவில் என்றால் மறுபக்கம் பரதனின் கோவில் இருக்கின்றது. ஜெய ஜெய நாராயண் நாராயண் ஹரி ஹரி, ஜெய ஜெய நாராயண நாராயண ஹரி ஹரி, சுவாமி நாராயண் நாராயண் ஹரி ஹரி, சுவாமி நாராயண நாராயண ஹரி ஹரி, तेरी लीला सबसे न्यारी न्यारी हरी हरी, तेरी लीला सबसे न्यारी न्यारी. பரதனின் கோவிலில் சுவாமி ரிஷிகேஷ் நாராயணனாக நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். ராமபிரான் ராவணனை வதம் செய்த பிறகு அந்த பாவம் நீங்குவதற்காக இந்த ரிஷிகேஷிற்கு வந்து இங்கு இருக்கும் இந்த நதியில் ஸ்நானம் செய்து பிறகு பூஜைகள் செய்தார். இவ்வாறு ராமன் தனக்கு இருந்த தோஷத்தை போக்கிக் கொண்ட இடம். ராமன் அவர் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் விலக்கிவிட்டு இந்த இடத்தில் பூஜை செய்ததனால் ராமபிரானும் இங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. ओम जय जगदीश हरे, स्वामी जय जगदीश हरे. இமயமலைக்கு சென்று ஸ்ரீ பத்ரிநாத்தை தரிசனம் செய்ய ஒருவரால் இயலவில்லை என்றால் ரிஷிகேஷில் பரதன் மகாராஜனின் தரிசனத்தால் ஸ்ரீ பத்ரிநாத்தை தரிசித்த புண்ணியம் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. जो
ஒரு புறம் ராமபிரான், மறுபுறம் லக்ஷ்மணன் கோவில், மற்றொரு புறம் பரதன் கோவில். சத்ருகணனை விட்டுவிட முடியுமா? சத்ருகணனுக்கும் இங்கே ஒரு ஆலயம் இருக்கின்றது. சத்ருகணன் சுவாமி கையில் இருக்கும் சக்கரமாக கருதப்படுகின்றார். சுவாமியின் கையில் இருக்கும் அந்த சுதர்சன சக்கரமே சத்ருகணன். அந்த சக்கரத்தின் ஹம்சமாக சத்ருகணனை அழைக்கின்றார்கள் வடக்கு நாட்டில். அப்படி வடக்கில் ஒரு வரலாறும் அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த சத்ருகணனுக்கு அங்கே ஒரு கோவில். இப்படி ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன் என்று ராமாயணத்தில் வந்த 4 சகோதரர்களுக்கும் இங்கு கோவில் இருக்கின்றது. இந்த இடத்திற்கு நாம் சென்று இந்த 4 இடங்களையும் நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்கின்றன. ராமாயணத்தில் வந்த பக்தர்களுக்கு என்னென்ன வரங்கள் கிட்டியதோ அத்தனை வரங்களும் நம் அனைவருக்கும் கிட்டுகிறது இந்த இடத்தில் சென்று நாம் வழிபாடுகளை செய்தால். மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், சிவபெருமான் இங்கு இருக்கிறார், ராமபிரானும் இருக்கிறார், ரிஷிகேஷ் நாராயணனாக இருக்கிறார். சிவபெருமான், நாராயணன் இவர்கள் இருவரும் மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் வந்து பிரம்மா தவம் செய்தார். அதனால் இங்கே பிரம்மாவும் இருக்கிறார். இப்படி மும்மூர்த்திகளும் இந்த இடத்தில் ஆன்மாவின் ரூபமாக இருக்கின்றார். இவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பதை நாம் நிச்சயமாக உணர முடிகின்றது. ரிஷிகேஷில் சென்று கங்கையில் நீராடிவிட்டு கண்ணை மூடியபடி நாம் தியானம் செய்யும் பொழுது இறைவன் நிச்சயமாக இந்த இடத்தில் இருக்கின்றான் என்பதை உணர முடிகின்றது. எப்பவுமே நாம் பார்ப்பதை விட உணர்வதே நமக்கு சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. ஒரு பூவின் வாசனையை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அந்த வாசனையை உணர்கின்றோம். காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் காற்றை உணர்கின்றோம். இவ்வாறு நாம் உணர்வது எல்லாமே நமக்கு சுகத்தை தருகின்றது. இந்த திருக்கோவிலில் சத்ருகணன் கோவில் என்று சொன்னேன் அல்லவா, அந்த கோவிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உள்ளது. நம் ஜாதகங்களில் நட்சத்திர தோஷங்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் வந்து பிரார்த்தனை செய்தால் அவை நம்மை விட்டு நீங்குகின்றது. எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்வதில் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. எத்தனையோ வழிகள் இருந்தால் கூட சிறந்த பிரார்த்தனையாக மிகவும் எளிமையான பிரார்த்தனை, அதாவது யார் வேணாலும் இந்த பிரார்த்தனையை செய்ய முடியும். இதற்கு நமக்கு செல்வம் தேவை என்று கூட கிடையாது. நம்மால் மட்டுமே நம் நாவை அடக்கி செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இது என்று சொல்லலாம். மௌன விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை சத்ருகணன் கோவிலுக்கு வந்து இருந்து நாம் செய்தால் நாம் வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நம் ஜாதகங்களில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி மங்களகரமான வாழ்க்கையும் நமக்கு அமைகின்றது. இங்கு இருக்கும் சிவபெருமான் இந்த இடத்தில் போல்நாத்தாக இருக்கின்றார். இந்த போல்நாத் இந்த இடத்தில் ஒரு மகரிஷி போல காட்சியளிக்கிறார். இதனால் தான் இந்த இடத்திற்கு ரிஷிகேஷ் என்ற பெயரும் வந்தது. இந்த இடத்தில் ரைனே, சோ என்று 2 முனிவர்கள் இருந்தார்கள். அந்த 2 முனிவர்களும் இறைவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார்கள். அந்த தவத்தின் முடிவில் இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து வரமளிக்கிறார். 5 புலன்களையும் அடக்கி இவர்கள் அற்புதமாக தவம் புரிந்ததால் இந்த இடத்திற்கு ரிஷிகேஷ் என்ற பெயரும் வந்தது. அந்த 2 முனிவர்களுக்கும் முக்தியை தந்தார் இறைவன். இங்கு இருக்கும் சிவபெருமான் மிகவும் மகிமை கொண்டவர். தக்ஷ பிரஜாபதி நடத்திய யாகம் அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த யாகத்திற்கு அவர் சிவபெருமானை அழைக்கவில்லை. இதை பற்றி கேட்பதற்காக தாக்ஷாயணி தேவி அங்கு வருகிறாள். அங்கு வந்த தாக்ஷாயணி தேவியையும் அவமானப்படுத்துகிறான் தக்ஷன். அப்படி அவமானமடைந்த தாக்ஷாயணி தேவி தன்னுடைய உடலை நெருப்பில் எரித்து கொண்ட பொழுது சிவபெருமான் வருகிறார். எரிந்த அந்த உடலை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். அப்படி கோபம் கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது அவருடைய ஜடாமுடியில் இருந்து 2 அனுப்புகிறார் தக்ஷனை கொல்வதற்காக. அந்த 2 வீரன், பத்ரன் என்று பெயர். இந்த 2 அனுப்புகிறார். இவர்கள் 2 சிவபெருமான் அணிந்திருக்கும் பாம்பாக கருதப்படுகின்றார்கள். அதனால் இந்த இடத்தில், அதாவது இந்த சிவ ஆலயத்தில் சிவனுக்கு பூஜை நடத்தும் பொழுது அங்கு இருக்கும் வீரன் மற்றும் பத்ரனுக்கும் பூஜைகள் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தினால்தான் சிவபெருமானை வழிபட்ட பலன் நமக்கு பூர்த்தியாக கிடைக்கின்றது. केवलं ज्ञानमूर्तिम् நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சிவபெருமானை, வீரபத்ரனை இருவரையும் நாம் வழிபடும் பொழுது முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கின்றது. நம் மனதில் சக்தி என்பதும் பிறக்கின்றது. இப்படி பக்தியால் நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது. நீங்கள் அனைவரும் உண்மையான பக்தியோடு ரிஷிகேஷ் சென்று அங்கு இருக்கும் ஆலயங்களை தரிசித்து அந்த தெய்வங்களின் பேரருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் வேறொரு அற்புதமான திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.